ஏன்னா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை கட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இந்த கோயிலுக்கு வந்து 5500 கோடி ரூபா வந்து மக்கள் நன்கொடையாக கொடுத்துருக்காங்களாமா. 1100 கோடி ரூபா மதிப்பீட்டில் இந்த கோயிலை கட்டிக்கிட்டே இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க அவ்வளோ கொடுத்தாங்க, இங்கே எவ்வளோ கொடுத்தாங்க, இவ்வளோ பணம் வந்து மக்களே கொடுத்துருக்காங்கப்பா. அப்படி இருக்கும்போது வந்து இந்த கோயில் நீ எப்படி வந்து குற்றம் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரைட், இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த கோயில் கட்டுவதற்கான மிக முக்கியமான காரணம் 2024 25 வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து விறுவிறுன்னு வேகமாக நம்ம ஊரில் வந்து கட்டி முடிக்கப்படாத இந்த டேமு அது இதுன்னு சொல்லி திறப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அவசர கதியில் தான் வந்து இந்த கோயிலையும் வந்து திறந்து விட்ருக்காங்க. ஸோ ரைட், இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த கோயிலால் ஏற்பட்ட நன்மை, இந்த கோயிலினால் கிடைத்த ஒரு புண்ணியம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புண்ணியங்க கோயிலை கட்டி புண்ணியத்தை தேடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க நடந்திருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு புண்ணியத்தை வந்து நம்ம யார் சொல்கிறது, பிரதமர் அவர்கள் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 11 நாள் வந்து சத்ரபதி சிவாஜி மாதிரி வந்து விரதமெல்லாம் இருந்து அந்த பிரதிஷ்டையே பண்ணாப்புல அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமாக அவரை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது துபாயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிக உயரமான அந்த கோபுரம் கோட்டையில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ராமருடைய கோயில் சிலை அதெல்லாம் கூட எல்லாம் பண்ணாங்கப்பா. அப்படி இருக்கும்போது வந்து உலக நாடுகளே அதை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காசு கொடுத்தா ஏன் போட்டால் கூட தானே அங்கே போடுவாங்க. அது மார்க்கெட்டிங்கடா துபாயில். அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு வியாபாரம். சரி ரைட்டு, அதை பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இப்போ நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கோயில் கட்டினதுனால மிகப்பெரிய ஒரு நல்லது நடந்திருக்குங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிராவில் அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து இந்த ராம பக்தர்கள்லாம் வந்து ஊர்வலம் போயிருக்காங்க. ஹே ஸ்ரீராம் ஹே ராம் அப்படின்னு ஏதோ கூப்பாடு போட்டுட்டு ஊர்வலம் போயிருக்காங்க. அந்த ஊர்வலம் வன்முறையாக மாறி இருக்கு, கலவரமாக வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த ஊர்வலம், கலவரம், சாமி, மதம் இதுதானே இங்கே இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் வந்து இவ்வளோ நாட்களாக இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மகாராஷ்டிராவில் மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கு. இனி எங்கெல்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரில. நம்ம ஊரில் பாருங்கள், விஐடியில் வந்து ஏதோ கோஷம் போட்டிருக்காங்க, பேரணிலாம் போயிருக்காங்க, ஹே ஸ்ரீராம் கத்திருக்காங்க. என்னடா இது நீங்களும் அப்படின்ற மாரி தான் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்வலத்தில் ஏற்பட்ட கலவரம். ஊர்வலமும் கலவரமும் பிஜேபிக்கு வந்து புதிது கிடையாது. அவங்களுக்கு பெரிய பலவீனம் இல்லை, பலமே வந்து அதுதான். ஸோ ராமர் கோயில் கட்டினாங்க, ஊர்வலம் போனாங்க, பிரச்சனை வருது. ஸோ இதை வச்சு தான் வந்து அவங்க பழைச்சிட்ருக்காங்க அப்படின்றது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த நோக்கத்திற்காகத்தானே நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க. 3 வருஷத்தில் மடன்னு கோயிலை கட்டினீங்க, திறந்தீங்க. ஸோ அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறீங்க. அதாவது இந்துக்களை பாதுகாக்கிறதுக்கு பிஜேபி மட்டும்தான் இருக்கும், இல்லைனா நீங்களாம் வந்து அவங்களால தாக்கப்படுவீங்க, பாதிக்கப்படுவீங்க. அப்படி அங்கே நடந்துச்சு, இங்கே இப்படி நடந்துச்சு, நம்ம பாட்டு அப்படி இருந்தால் போட்டு அப்படி இருந்தால் இப்படி பண்ணி விட்டாங்க அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி மக்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்தி ஓட்டு வாங்கிறதுக்கான வேலையை மிக கச்சிதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இந்த அயோத்தி மந்திர், இந்த அயோத்தியில் கட்டப்பட்ட அந்த கோயிலால் ஏற்பட்ட ஒரு விவகாரம். ஸோ இது எல்லாத்தையும் சாமியே பார்க்கட்டுமாடா, சாமியை வச்சு எவ்வளோ நாளைக்கு தான் அரசியல் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. ஸோ இதில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்க போகிறது அப்பாவி பொதுமக்கள் தானே தவிர அரசியல்வாதிகள் ஒருபோதும் வந்து இதில் சிக்க போகிறதும் கிடையாது. அதில் போக போகிற உயிர்களாகட்டும், சேதாரமாகட்டும், உடைமைகளாகட்டும், லொஸ்க்கு எல்லாமே வந்து பொதுமக்களுடையதாக இருக்குமே ஒழிய அரசாங்கத்துடையதாவோ இல்லை அரசு அதிகாரிகளாவோ அதை தாண்டி வந்து நம்ம அரசியல்வாதிகளாகவோ இருக்க போகிறதுலன்றதில் மிக தெளிவாக நமக்கே தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எப்படியோ வந்து இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரணும்னு நினச்சாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, அடுத்தடுத்து எங்கெங்கே நடக்கும் அப்படின்றது தெரில. நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நமக்கு தானே பெட்ரு. ஸோ அதனால் வந்து இது மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்காத வரைகளும் நமக்கு சேஃபு. மற்றவங்களுக்கு நடந்தாலும் நம்ம தான் தூக்கப்பட போகிறோம், வருத்தப்பட போகிறோம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது ரஞ்சித் சொன்ன மாதிரி இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் இந்தியா எதை நோக்கி போக போகுது அப்படின்றதும் தெரியல. ஸோ அதற்காக நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே எச்சரிக்கையாக இருக்கிறது பெட்டர். ஓகே தான் நம்ம முடிச்சு ரெப்போர்ட்றது கிளம்புறது நான் பை.